ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காவிட்டால் செவ்வாய்க்கிழமையில் நரகத்தில் வாழ வேண்டிய சூழல் வரும் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தி உலக பொருளாதாரத்தின் கழுத்து நரம்பு என்று அழைக்கப்படும் இந்த பாதையை ஈரான் மூடி வைத்துள்ளது. தங்கள் நாட்டின் மீதான தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை பழிவாங்கும் ஈரானின் இந்த நடவடிக்கையால் உலக நாடுகளுக்கு செல்ல வேண்டிய 20% கச்சா எண்ணெய் கடலிலேயே கப்பல்களில் தேங்கி கிடக்கிறது. இந்தியா, சீனா போன்ற நட்பு நாடுகளுக்கு மட்டும் வழிவிடும் ஈரான் அமெரிக்காவின் நண்பர்களான சவுதி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் கப்பல்களை முடக்கியுள்ளது. இதனால் உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டு வரும் நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்று ஈரானுக்கு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வருகிறார். மேலும் ஈரான் அரசு தனது அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிட்டு அமெரிக்காவுடன் ஒரு புதிய அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளவும் ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் அரசு கூடுதல் அவகாசம் கேட்டதால் 10 நாட்கள் அவகாசம் தருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்ப் விதித்த இந்த 10 நாள் கெடு இன்றுடன் முடிவடையும் நிலையில் செவ்வாய்க்கிழமை மின் நிலையங்கள் மற்றும் பாலங்களுக்கான நாள் என்று தனது ட்ரூத் தட பதிவில் ட்ரம்ப் பதிவிட்டார். ஈரானில் உள்ள அனைத்தும் அழிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அங்கு எதுவுமே இருக்காது என்றும் குறிப்பிட்டிருந்தார். பைத்தியக்காரர்களே, ஜலசந்தியை திறக்காவிட்டால் நரகத்தில் வாழ தயாராகுங்கள் என்றும் ட்ரம்ப் சீறியிருந்தார். இந்த பதிவில் காட்டமாக ஆபாச வார்த்தையையும் பதிவிட்டிருந்தார். செவ்வாய்க்கிழமையன்று ஈரானின் ஒட்டுமொத்த மின் கட்டமைப்பும் போக்குவரத்து பாலங்களும் அமெரிக்க ஏவுகணைகளால் தரைமட்டமாக்கப்படும் என்பதே இந்த பதிவின் பின்னணியாக பார்க்கப்படுகிறது. அல்லாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ட்ரம்ப் கூறியிருப்பது பேச்சுவார்த்தைக்கான காலம் முடிந்துவிட்டதை சுட்டிக்காட்டுவதாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிடம் ஈரான் பணியப் போகிறதா அல்லது மத்திய கிழக்கில் ஒரு மாபெரும் போர் வெடிக்கப் போகிறதா என்ற அச்சத்தை ட்ரம்பின் இந்த பதிவு ஏற்படுத்திய நிலையில் சில நிமிடங்களிலேயே தனது பதிவை ட்ரம்ப் நீக்கிவிட்டார்.